விநாயகருக்கு அவரின் பெற்றோர்கள்தான் உலகம். கைலாச மலையில் சிவபெருமான், பார்வதி தேவியாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களின் இரு மகன்கள் விநாயகர் மற்றும் முருகன். இருவரும் தெய்வீக சக்தியுடையவர்கள். ஒரு நாள் தேவதைகள் சிவபெருமானிடம் கேட்டனர், இருவரில் யார் பெரியவர்? யாரை முதலிலே வழிபட வேண்டும்? சிவபெருமான் சோதனை வைத்தார். உலகத்தை சுற்றி யார் முதலில் வருகிறாரோ அவரே பெரியவர். முருகன் உடனே தனது மயில் வாகனத்தில் புறப்பட்டார். அவர் வானத்தையும் கடலையும் மலைகளையும் கடந்து உலகையே சுற்றி வரத் தொடங்கினார். ஆனால் விநாயகர் சிந்தித்தார். உலகம் என்றால் என்ன? எல்லா திசைகளிலும் பரந்த பிரபஞ்சமா? இல்லை. எனக்கு உலகம் என்றால் அப்பா, அம்மாதான். அவர் எழுந்து சிவபெருமானையும் பார்வதியையும் வணங்கி 3 முறை அவர்களை சுற்றினார். அப்பா, அம்மாதான் எனக்கு உலகம். அவர்களை சுற்றினேன் என்றால் உலகையே சுற்றினேன் என்றார். அப்போது சிவபெருமான் புன்னகையுடன், மகனே, நீயே உண்மையான வெற்றியாளர் என்று ஆசீர்வதித்தார். சற்று பின் முருகன் சோர்வுடன் வந்து, நான் உலகை சுற்றிவிட்டேன் என்றார். ஆனால் விநாயகரின் செயலைக் கண்டு அவர் உணர்ந்தார். அறிவே உண்மையான வலிமை. அந்த நாளிலிருந்து விநாயகர் முதலில் வழிபடப்படும் தெய்வமானார். பெற்றோர்களே உலகம். பொறுமை கொண்டவர்தான் உண்மையில் வெல்வார்.